இஸ்ரேலில் ஏவுகணைகளை அழிக்கும் சக்தி வாய்ந்த லேசர் அடிப்படையிலான அமைப்பை வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளதாக இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது. மேலும் ஏவுகணையை அழிக்கும் அந்த அமைப்பு இந்த ஆண்டு இறுதியில் ராணுவத்தால் செயல்பட்டு பயன்பாட்டிற்கு வர தயாராக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. தற்போது இஸ்ரேலிடம் உள்ள ராக்கெட் இடைமறிப்பான்கள் ஒவ்வொன்றுக்கும் $50,000 செலவாகும் எனவும், ஆனால் இந்த புதிய லேசர் மூலம் செயல்படும் அமைப்பால் ஆகும் செலவு அதைவிட குறைவு எனவும் கூறப்படுகிறது. இஸ்ரேலிய ஏவுகணை எதிர்ப்பு லேசர் அமைப்பு குறித்து இஸ்ரேல் வெளியிட்ட வீடியோ வேகமாக பரவி வருகிறது. பாலஸ்தீன மீது இஸ்ரேல் நடத்தி வரும் போருக்கு கத்தோலிக்க திருச்சபை தலைவரும் வாட்டிகன் தலைவருமான போப் லியோ கண்டனம் தெரிவித்துள்ளார். வாராந்திர மக்கள் சந்திப்பின் போது பேசிய அவர், காசாவில் தினமும் உயிர் பயத்தில் வாழும் மக்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பதாகவும், உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதரும் மரியாதையுடன் வாழ்வது அவர்களது உரிமை எனவும் தெரிவித்தார். இந்த போரை நிறுத்துவதற்கு தன்னுடன் இணைந்து அனைவரும் பிரார்த்திக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.